ஹலோ வியூவர்ஸ், எப்படி நிதானமாக சரியான பதத்தோட சோறு வடிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1.5 ஆளாக்கு நான் அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் சாதம் வடிக்க போகிறேன். இதில் 3/4 பங்கு தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுட்டு தண்ணி கொதிக்கட்டும். அது வரைக்கும் அரிசி ஊறி இருக்கும். களைஞ்சு அந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஏதாவது காய்கறி நறுக்க வச்சுக்கன்னா அதில் ஊற்றிடலாம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு 3 தடவை களைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவு அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த உலையில் போடணும். அதுக்கப்புறம் கரண்டியை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா கிளறி விடுங்க. அரிசியை அடியில் போய் ஒட்டிகிட்ருக்கோம். சோறு வடிக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்குன்னே வடிக்கிறதுக்கு ஒரு மூடி வச்சுக்கோங்க கரெக்டான அளவுக்கு. அதை குப்பரை மூடிடுங்க. அப்போ தான் கொதித்த உடனே டக்குன்னு மூடி விழும், அடுப்பு அணையாமல் இருக்கும். இப்போ பொங்கி வர்ற நுரையெல்லாம் அந்த துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் தேவைன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த கரண்டியில் சாதத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பி இருக்கும். நடுவில் ஒரு கோடு இருக்குங்க, லைட்டாக இருக்கும், விரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதுதாங்க பதம். சாதத்தை நசுக்கி பார்த்து பதம் பார்க்காதீங்க. விரதத்துக்கு இந்த மெத்தட் தான் சூட்டபுளாக இருக்கும். மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மூடி வச்சுட்டு மெதுவாக சாய்ங்க. படக்குன்னு நீங்கள் சாய்ச்சிங்கன்னா கைக்கு வந்துடும் தண்ணி ஃபுல்லாமே. இதில் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்காதாங்க. மெதுவாக சாய்ச்சிட்டு தண்ணி லேசாக கம்மியாகும்போது அப்படியே என்ன பண்ணுங்கள், அந்த பாத்திரத்தில் கவுத்து விட்ருங்க. துணி முக்கியமாக சைடில் கனமாக பிடிக்கணும். இப்போ சாதம் வடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அங்கங்கே தண்ணி நீர்த்துளி இருக்கும். அதை இது பண்ணுறக்காக பானையை நல்லா குலுக்கி விட்ருங்க. நல்லா சாதம் பொல பொலன்னு இருக்கு இல்லையா? வடித்த தண்ணியை அந்த ஆடையெல்லாம் கீழே ஆட்டு தண்ணிக்கு ஊற்றிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கலந்துருங்க. இந்த வடித்த தண்ணியை மீதமுள்ள சாதத்தோடு ஊற்றி வச்சோம்னா மறுநாள் பழைய சோறு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பானையை நல்லா குலுக்கி வச்சுருங்க. இதில் இருக்க நீராவிலாம் உள்ளே வடிஞ்சு ஈரமாயிரும் சாதமெல்லாம். அதுக்காக ஒரு குமிழியான தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நீராவிலாம் உள்ளே வடியாமல் வெளியில் வடிஞ்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.